வணக்கம் மச்சான். இரு எங்கள் அப்பா அலாண்டி எடுத்து போட்டுப்பார், ஒரு 1000 ரூபா வாங்கிட்டு வரேன், நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சரி மச்சான் போயிட்டு வான்றாரு. என் அப்பா கடையில் நிற்கிறாரு, துணியை வாங்கிட்டு வந்து போடுறாரு, போட்டு நிற்கிறாரு. பாவம் கஷ்டப்பட்டு அயன் பண்ணுறாரு பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பாவம் அவர் என்ன பண்ணுறது, பிள்ளை மாரிலாம் கஷ்டப்பட்டு இப்படி படுத்துது நம்மளங்க அவர் வருத்தத்தில் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு ஒன்றும் இல்லைன்னு அவனுக்கு சொல்லிடணும், காசு கேட்டானா அவங்க வீட்டுக்கு போகிறாரு. வா நில்லு காசு கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்து ஆளாகி தாய் இல்லாத பிள்ளைன்னு கஷ்டப்பட்டு வளர்த்தேன். உங்களுக்கு செல்ல முட்டு வளர்த்தது ரொம்ப தப்பாக போச்சு. இது மாதிரி வருத்தப்படாத. 10 ரூபா கூட என்கிட்ட இல்லை. உங்களுக்கு காசு வேணும்னா ஒரு நாள் அயன் பண்ணி கடையில் அயன் பண்ணி ஒரு நாள் இருந்துட்டு சாதிச்சுட்டு நீ என் கஷ்டம் தெரிஞ்சுட்டு இப்போ அப்படின்றதோ நாளைக்கு நான் தேய்ச்சி உன்னை பார்க்குறேன், நான் கேட்கறதுல நீ கொடுக்கணும். சரிட்டா போடா போகிறாரு. பையன் மறுநாள் அயன் தேய்க்க போகிறான் தைச்சு கேட்குறான், பார்த்து கேட்குறான். வந்துட்டான், ஊழா போயிட்டான், இவ்வளோ துணிக்கு தேய்ச்சிட்டான். அப்பாவோட கஷ்டம் தெரியுது. பாவம் நேராக அப்பா கிட்ட வரான். என்னால் முடியலப்பா, சரி எப்படிப்பா கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு கேட்குறான், அழுகுறான், பதறான். அப்பா நீ என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துறீங்க, அப்போ கஷ்டம் இல்லாத வளர்த்துட்டப்பா, சாரிப்பா கோச்சிக்காதப்பா, இன்னும் பண்ணி சொல்கிறது கேட்குறப்பா. அப்பனோட பிள்ளைங்கள கஷ்டத்தை சொல்லி வளங்க, அப்போ தான் அவங்களாம் மதிப்பாருங்க. இல்லைன்னா நாதாரியா ஊதாரியாக போயிடுவார். சரி அப்பா சரி போயிட்டார். அழுதுட்டான் பையன், காலைல குளிக்க போயிட்டான், குளிச்சுட்டு வராப்பா சாமி கும்பிட போகிறான். சாமியே எங்கள் அப்பா பட்ட கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்காரு, இன்னும் எங்கள் அப்பா வேலைக்கு அனுப்பக்கூடாது, நான் கஷ்டப்பட்டு எங்கள் அப்பாவை காப்பாற்றணும் அப்படின்னு கும்பிட்டான் சாமி. அப்போ சாமி கும்பிட்டு நாள் வந்து பொண்ணுங்க பையன்